வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 60% புதிய அகவலைப்படி உயர்வு, 18 மாத நிலுவை டிஏ, அரசு ஊழியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அகவலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது அனைவரது கவனமும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் மீது உள்ளது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த கூட்டத்தில் டிஏ உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மார்ச் மாத இறுதி வாரமோ அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இது குறித்த அறிவிப்புகள் வெளிவரலாம் என்றும் கூறப்படுகிறது. அகவலைப்படி கணக்கீடு ஏஐசிபி IW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் 2025 டிசம்பர் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் டிஏ நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5 நாளாக உள்ளது. இந்த கணக்கீட்டின்படி டிஏ சுமார் 60.33% ஆகும். இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். ஆனால் தற்போது உள்ள 58% அகவலைப்படி 2% உயர்ந்து 60% வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. டிஏ கணக்கிடுவதற்கான ஃபார்முலா டிஏ சதவீதம் = ஏஐசிபி IW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. 3 மாத அரியர் தொகை கூடுதல் வருமானம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது மார்ச் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதமோ வெளிவந்தாலும் இந்த டிஏ உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதன் காரணமாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தவணையில் வழங்கப்படும். இது ஊழியர்களுடைய வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவிலேயே வெளிவரும் சூழல் உருவாகியுள்ளன. மத்திய அரசை பொறுத்தளவில் ஊழியர்களுக்கு கோவிட்-19 காலத்தில், அதாவது 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை டிஏ உயர்வு நிறுத்தப்பட்டது. இதுவரை 18 மாத டிஏ அரியர் வழங்கப்படவில்லை. பல ஊழியர் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். சில நேரத்தில் பட்ஜெட் அல்லது எலெக்ஷன் நேரத்தில் மீண்டும் இந்த கோரிக்கை எழுந்து வருகிறது. ஆனால் இப்போது வரையில் அரசு இதை வழங்குவது பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டமே இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.